ஹலோ வீவர்ஸ், நான் ஸ்ரீவிதியில் ஹேண்டிகிராஃப்ட் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறேன் கருங்காலியை பற்றி. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு பேக்கேஜ் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். நான் பேக்கேஜ் பொருள் அக்ஷய திருதிக்காக கொடுக்குறேன். நான் அக்ஷய திருதிக்கு மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை வச்சு பூஜை பண்ணலாம், இல்லை வந்துட்டு வரலட்சுமி நோம்புக்கு பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பூஜை சம்மந்தப்பட்ட லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஐட்டம்களை வந்து நான் இப்போ ஒரு பேக்கேஜாக ஒரு பாக்ஸில் போட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஸ்லோகம்: सर्वमंगले मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी நமோஸ்துதே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு உங்களுக்கு யந்திரம், லக்ஷ்மி குபேர யந்திரம்னு சொல்லி ஒன்று நான் அனுப்பி வைக்கிறேன். இது கொடுக்குறேன். இது அடுத்தது வந்து குபேர லக்ஷ்மி காயின், ஒரு 11 காயின் இதில் வச்சுருக்கிறேங்க நான். இது மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லகு நாரியன்னு சொல்லிட்டு குட்டி தேங்காய். இது வந்து லக்ஷ்மியும் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டங்க. இவரை 5 வச்சுக்கிறோம். அடுத்தது முத்து சங்கு, தெய்வத்தை வசியம் பண்ணுறக்கூடிய, பொதுவாக மெயினாக வந்து லக்ஷ்மி வசியம் பண்ணக்கூடிய முத்து சங்கு இது. அடுத்தது அப்படின்னா இது வந்துட்டு கோமதி சக்கரம். இது வந்து லக்ஷ்மியும் விஷ்ணுவும் கூடிக்கொண்டிருக்கிறாங்க இதுக்கு, அதனால இது வச்சுக்கோங்க. இது வந்து இதுவும் கோமதி சக்கரம், பட் மயில் கண்ட கோமதி சக்கரம். இதில் வந்து இது வந்து கங்கை ஓட்டினா போல கோமதி நதியிலேருந்து எடுத்தது லக்ஷ்மி விஷ்ணு இருக்கிற மயில்கண்டு கோமதி சக்கரம். அடுத்தது லக்ஷ்மி, உங்களுக்கு சோழி பார்த்துருக்கோம், நம்ம நிறைய விதமான சோழி பார்த்துருக்குறீங்க. இதில் வந்து இந்த மஞ்சள் சோழி வந்து லக்ஷ்மி சோழின்னு சொல்கிறது. இது பூஜைக்கு உகந்த சோழி. இது ஒரு 11 சோழி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இது வந்துட்டு பலம்புரி சங்கு. பலம்புரி சங்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது வீட்டில் பூஜையிலே வைக்கலாம், நம்ம வியாபாரத்து ஸ்தலத்துலேயே வைக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு இது விசேஷமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக இது வந்து வலம்புரி சங்கு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து காயம்னு சொல்லுவாங்க. இந்த வலங்காயம், வடத்தை கொடுக்குற காயமோ இடர்களை நீக்கக்கூட இடர்காயமோ காயம்னு சொல்கிறது. இதுவும் லக்ஷ்மியில் வாசம் இருக்கிறாங்க. அதனால இது வந்து தாமரை விதை. தாமரை விதை பார்த்திங்கன்னா நம்ம தாமரை சம்மந்தப்பட்டது வத்தியல் நம்ம வளர்க்க தாமரை வத்தி ஏற்றுறோம். அதே மாதிரி தாமரை விதை இதுவும் லக்ஷ்மிக்கு உகந்த விதை. இது பார்த்திங்கன்னா குன்றுமணி வந்து கூட உங்கள் லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட குன்றுமணி தான். இது மலை பிரதேசத்தில் வளரும். இது பூஜைக்காக உகந்த குன்றுமணி. இதெல்லாம் ஃபுல் பேக்கேஜாக நான் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறேங்க. இதுக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்து நான் வந்து கருங்காலி கீ செயின் தரேன். கீ செயின் உங்களுக்கு எந்த கீ செயின் வேணாலும் நாங்கள் தரோம் இதில் போட்டு. இதில் மொத்த விலை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அக்ஷய திருதிக்கு மட்டும் இல்லை, எந்த பூஜை சமயத்தில் நல்ல விசேஷமான பூஜை, வெள்ளிக்கிழமையில் இல்லை பூஜையில் இல்லை வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி இல்லை பூஜை சமயத்தில் இதை வச்சு நீங்கள் டெய்லியே கூட வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். இது பண்ணலாம். இப்போ இதோட விலை வந்து இந்த ஃபுல் பேக்கெட் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு வந்துட்டு 1200 ரூபாய் கொடுக்குறேன் நான். இதை ரொம்ப எல்லோரும் ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரி அதை பார்த்து தான் இது 2வது நான் போட்டிருக்கிறேன் நான். இதில் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான இது நல்ல நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்குது. இது லக்ஷ்மி கொடுப்பேன், இது லக்ஷ்மி கடாட்சம் வரத்துக்காக நாங்கள் கொடுக்குறது. நன்றி.